குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ப்ரிலிம்ஸில் 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ்லையும் எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ்லையும். ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸோடது, இது ஒய்யோடது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி இதுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும், இதுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த 2 ரூட்டையும் கம்பேர் பண்ணி எக்ஸ் பெருசா ஒய் பெருசா இல்லை எக்ஸும் ஒய்யும் சமமா அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? இதோட ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் பார்க்கலாம். குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் யாரை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸு ஒய்ன்னு 2 ஈக்குவேஷனை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா? எக்ஸ்லேயே 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஏன்னு கொடுத்து ஒரு எக்ஸ் ஈக்குவேஷன், பின்னு கொடுத்து இன்னொரு எக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ஏ பெருசா இல்லை இந்த பி பெருசான்னு கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் பெரிய சைடு, இந்த சைடு சின்ன சைடு. இது யாரை நோக்கி இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள். இப்போ இந்த எக்ஸு ஒய் இது ரெண்டில் யார் பெரிய ஆள்னா எக்ஸு தான் பெரிய ஆள். இந்த எக்ஸு ஒய் இதில் யார் பெரிய ஆள்? ஒய் தான் பெரிய ஆள். நெக்ஸ்ட்டு எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கீழே இருக்கிறது ஈக்குவல், எக்ஸு தான் கிரேட்டர். சரியா? எக்ஸு பெருசாக இருக்கும் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு? ஒய்க்கு. இப்போ இங்கே ஒய்யு எக்ஸுக்கு பெருசாக இருக்கும் இல்லாட்டினா ஈக்குவலாக இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இல்லாட்டினா cannot be determinedன்னு வந்திருக்கும். என்ன இருக்கும்? cannot be determinedன்னு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். இது நம்ம ஈக்குவேஷனில் கொடுத்துருக்குது. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷனில் இப்படி தான் ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்மேட். இது ஒரு எக்ஸ் ஈக்குவேஷன், இது ஒய் ஈக்குவேஷன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வச்சு ஒரு நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட்டு எக்ஸு பக்கத்தில் வச்சு ஒரு நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். இது ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டுக்குன்னா இங்கே ப்ளஸ்ஸும் வரலாம் மைனஸும் வரலாம், இங்கே ப்ளஸ்ஸும் வரலாம் மைனஸ் வரலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மைனஸ் யார் அப்படின்னா மைனஸுங்கிற ஆள் ஹஸ்பண்டு. சரியா? ப்ளஸ்ஸுங்கிற ஆள் ஒய்ஃபு. ஒரு கான்வர்சேஷனில் ஹஸ்பண்ட் தப்பாக இருந்து ஒய்ஃப் கரெக்டு அப்படின்னா அந்த டிசிஷன் கரெக்டு. சரியா? இதே நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டும் கரெக்டு ஒய்ஃபும் கரெக்டு அப்படின்னா 2 பேருமே நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கிறாங்களேன், எப்பயுமே தப்பாக தான் எடுப்பானுங்க. இவனும் தப்பாயிடுவான் இவனும் தப்பாயிடுவான். நெக்ஸ்ட்டு இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ஹஸ்பண்டு கரெக்டு ஒய்ஃபு தப்பு, ஆனால் ரிசல்ட் யார் பக்கம் வரும்? ஒய்ஃபு பக்கம்தான் வரும். ஹஸ்பண்டு தப்பாயிடுவார், ஒய்ஃபு கரெக்டாகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ். சரியா? 2 பேருமே சேர்ந்து தப்பாக முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து என்ன ஆயிடுவாங்க நேரம் சரின்னு கம்முன்னு ஆயிடுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்? நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்றவார். சரியா? இப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு கான்வர்சேஷனில் ஹஸ்பண்ட் தப்பு ஒய்ஃப் தான் கரெக்ட். அப்போ என்ன ஆகும்? அந்த பிளான் சக்ஸஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் கரெக்டு ஒய்ஃப் தப்பு. அப்போ என்ன ஆகும்? ஒய்ஃப் சொல்கிறது தான் அப்போயும் கரெக்டாகும், ஹஸ்பண்டு தப்பாயிடுவார். இந்த அவரோட பேச்சு எடுபடாது, ஒய்ஃபோட பேச்சு தான் அங்கே எடுபடும். நெக்ஸ்ட்டு 2 பேருமே பாசிட்டிவ்ப்பா நம்ம இங்கே போகிறோன்னு சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே விளங்காது. மைனஸ் மைனஸ் தான். நெக்ஸ்ட்டு நானும் மைனஸு நீயும் மைனஸ்னால் இந்த கேஸ் வந்து ரொம்ப ரேர் கேஸ். ஒய்ஃப் வந்து சைலண்ட் ஆயிடுவாப்புல, ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு. அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸு. சரிங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த மைனஸும் மைனஸும் எந்த 2 ஈக்குவேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எக்ஸு இது ஒய் ஈக்குவேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கோட ஆன்சர் என்ன தெரியுமா? cannot be determined. கடல்லே இல்லையா? சரியா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னோடய ஈக்குவேஷனில் மைனஸ் இங்கே இருக்க இந்த இடத்துல மைனஸ் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சுன்னா எனக்கு வரப்போகிற 2 ரூட்டுமே ப்ளஸ்ஸுன்னு வருமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு முன்னாடி மைனஸ் பின்னாடி, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு வருமா? நெக்ஸ்ட்டு 2மே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்னது? 2மே மைனஸு. 2மே மைனஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வர்றது ப்ளஸ்ஸு, செகண்ட் வர்றது மைனஸு. இப்போ சம்மெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறணும். இந்த கமாக்கு அடுத்துக்கு இருக்கிறத ஒய்யோட ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கா? ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு நம்பர் இருக்கும். சரியா?
ஈக்குவல் டு 0 இருக்கும். எனக்கு இப்படி தான் இருக்கணும். இதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயோ டெசிமல்லையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு தான் சம்மு செய்யணும். இதை எப்படி மாற்றுவோன்னு பார்ப்போமா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு தானே ஹையஸ்ட் பவர். இங்கே என்ன ஹையஸ்ட் பவர்? ஒய் ஸ்கொயர்டு. இப்போ இதே க்யூப் இருந்துச்சுன்னா அதுதான் ஹையஸ்ட் பவர். அப்போ இதை என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டால் இந்த எல்லா வேல்யூவையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 95/x ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 24/x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை அடிச்சு கொடுப்போமா? இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, என்கிட்ட இங்கே 2 எக்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு எக்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இதை இதோட மல்டிபிள் பண்ணால் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ என்ன இருக்கும் நம்மகிட்ட? 95 ப்ளஸ் 24x, இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு 24, 24x ப்ளஸ் வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர்டு. சரியா? ஈக்குவல் டு 0. இது இப்போ இந்த வாக்கில் இருக்குது. இதை இந்த சைடு எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 24x ப்ளஸ் 95 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவேஷன். இன்னும் நம்ம சம்மு செய்ய ஆரம்பிக்கல. இந்த இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பண்ணுவோமா? ஒய்யை வச்சு மல்டிபிள் பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர்டை வச்சு மல்டிபிள் பண்ணணும். ஹையஸ்ட் பவர் வச்சு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு 88/y ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 26/y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஒய்க்கு இங்கே ஒரு ஒய் கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே 1. சரி, இப்போ இதை அப்படியே உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணோம். இப்போ 88 ப்ளஸ் 26y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இது இந்த திக்கம் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒய் ஸ்கொயர்டு வர மாதிரி ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 26y ப்ளஸ் 88 ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரூட்டு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஏதோ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு 95 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப எனக்கு 24 வரணும். ஏபிங்கிற 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 95 வரணும். அதே ஏபிங்கிற 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 24 வரணும். சரிங்களா? அப்போ இதை நம்ம ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்போம்னா இப்படி டி மெத்தடில் படிச்சிருப்போம். சரியா? இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 1ன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த 1 வச்சு இதை மல்டிபிள் பண்ணோம்னா வெறும் 95. இங்கே 2 வரலாம், 3 வரலாம், என்ன வேணால் வரலாம். சரியா? இப்போ 195 சார் 95 மேலே போட்டிருப்போம், இந்த 24 கீழே போட்டிருப்போம். அதே தான் கண்டுபிடிப்போம். 2 நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணால் 95 வரணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 24 வரணும். அப்போ என்னது? இப்போ 95 இருக்கா? 95 எந்த டேபிளில் வரும்? 19 இன்ட்டு 5 95 ஆச்சா? அடுத்து இதே 19ஐயும் 5ஐ ஆட் பண்ணுங்கள், 24 ஆச்சா? அப்போ என்னோடய ஆன்சர் என்னது? இந்த ஈக்குவேஷனுக்கு நான் கண்டுபிடிச்ச ரூட் என்னது? 19ம் 5ம். சரியா? நம்ம முன்னாடி என்ன படித்தோம்? ப்ளஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா என்னோடய ஆன்சர் 2 என்னது? மைனஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு செய்வோமா? அதே மாதிரி 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 88 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 26 வரணும். இப்படி டி மெத்தட் போட்டு செஞ்சாலும் சரி, நார்மலாக எப்பயும் போல் செஞ்சாலும் சரி, இந்த சம்முக்கெல்லாம் நமக்கு டைம் எவ்வளோனா 1.5 நிமிஷம் தான். 5 சம்மையும் 1.5 நிமிஷத்தில் முடிச்சிடணும். இந்த மாதிரி போட்டு ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். அப்போ கடைசி நம்பரை என்னது? மல்டிபிள் பண்ணுற நம்பர். இது என்னது? ஆட் பண்ணுறது. அப்போ 88 எதுவால் வரும்? ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போமா? 8 டேபிளில் 8 இன்ட்டு 11 வரும். 8ஐ 11ஐ ஆட் பண்ணால் என்ன வருது? எனக்கு 19 தான் வருது. எனக்கு என்ன வேணும்? 26 வேணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்து இதே வேல்யூவை பாருங்கள். இந்த பெரிய வேல்யூவை இன்ட்டு 2 பண்ணுங்கள். 22 இன்ட்டு இதை டிவைட் பை 2 4. சரியா? 22 இன்ட்டு 4 என்னது? 88 வருதா? இப்போ இந்த 22ஐ 4ஐ ஆட் பண்ணி பாருங்கள், 26 வருதான்னு. வருமா? 22 + 4 = 26. ஓகேவா? அப்போ நமக்கு இதோட ரூட் என்னது? 22ம் 4ம். இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ். இது புரிஞ்சிச்சா?
இந்த மாதிரி ஒரே நம்பருக்கு எத்தனை மல்டிபிள் வேணால் வரலாம். அந்த 2 மல்டிபிளே ஆட் பண்ணி பார்த்தா 26 வரணும். ஃபஸ்ட்டு நான் 8ஐயும் 11ஐயும் பண்ணி பார்த்தேன், எனக்கு 19 வந்துச்சு. திரும்ப என்ன பண்ணேன், வேறு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு இதை போட்டிருக்கான். இது எப்படின்னா, ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னா அந்த பெரிய நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு சின்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி போட்டு பார்த்தா இந்த மாதிரி வரும். இந்த டிவைட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணுறதுலாம் கற்றுக்கிறணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். 11ஆல் வரல, அடுத்து எதுவால் வரும்? 22ஆல் வரும். இது என்னென்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும். 2 எத்தனை தடவை பண்ணால் 44 டைம்ஸு, 4 எத்தனை தடவை பண்ணால் 22 டைம்ஸு, 8 எத்தனை தடவை பண்ணால் 11 டைம்ஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், எப்போ 26 வருதோ அதுதான். சரி, இப்போ நம்மகிட்ட இந்த 2 வேல்யூ இருக்கா, இதுவும் இதுவும். இந்த 2 பேரில் யார் பெருசுன்றது தான் கேள்வியே. சரியா? இது எக்ஸு, இது ஒய். ஒய்க்கு என்னது 22 -4. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா 100 தான் பெரிய நம்பரு. சரியா? மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா 1 தான் பெரிய நம்பர். எப்படின்னா ப்ளஸ் 100 பெருசா, ப்ளஸ் 60 பெருசா? 100 தான் பெருசு. -1 பெருசா, -6 பெருசா? மைனஸ் தான் பெருசு. மைனஸில் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். சரிங்களா? இப்போ இந்த 19 நான் எடுத்துக்கிறேன். இப்படி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 19 இந்த நம்பரை விட பெருசா? பெருசு தானே. 22 தான் பெரிய நம்பரு. மைனஸில் எது? சின்ன நம்பர் தான் நமக்கு வந்து பெருசு. அப்போ இது பெருசு. டிக் அடிச்சுக்கோங்க. இந்த 19 -4 விட பெருசா? இல்லை, சின்னது. அப்போ இங்கே தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு -5 22 விட பெருசா? பெருசு. ஏன்னா இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். மைனஸில் நெக்ஸ்ட்டு -5 -4 விட பெருசா? இல்லை, இதுதான் பெரிய நம்பர். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? லாஸ்ட் ஆப்ஷன் cannot be determinedனு வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். கடைசியாக ஒரு இ ஆப்ஷன் பார்த்தோமா, அதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை வச்சு வர டைப் பார்த்தோம். இப்போ டெசிமலை வச்சு வர டைப் பார்த்துருக்கோம். இப்போ இந்த டெசிமலை வச்சு வர்ற டைப்பில் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து ஹோல் நம்பராக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்படி டெசிமல் வச்சு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.25 என்னோடய ஈக்குவேஷனில் வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன்னு அர்த்தம். 0.5 வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி பண்ணால் தான் எனக்கு இது வந்து ஹோல் நம்பராக மாறும். இது ஒரு 25 பைசான்னு வச்சுக்கோங்க. 25 பைசாவை 4 தடவை பண்ணால் தானே எனக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து 50 பைசா, இதை 2 தடவை பண்ணால் தானே எனக்கு 1 கிடைக்கும். 1ங்கிறது என்னது? எனக்கு ஹோல் நம்பர். சரியா? இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 × 0.25 x² ப்ளஸ் 4 × 35x எல்லாத்தையுமே 4ஆல் பண்ணணும். ப்ளஸ் 4 × 11.25 ஈக்குவல் டு 0. இந்த 0வோட 4 மல்டிபிள் பண்ணாலும் 0 தானே வரும், அதனால் அப்படியே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 4 × 2.5 என்னது? 1. அப்போ 1x² ப்ளஸ் 4 × 35 என்னது? 2 35 வந்து 70. அப்போ 435 140x ப்ளஸ் 4 × 11.25. சரியா? 4 × 11 என்னது? 44 ப்ளஸ் 4 × 2.5 என்னது? 4 × 0.25 என்னது? 1. அப்போ 45 ஈக்குவல் டு 0. இது நம்மளோட எக்ஸ் ஈக்குவேஷன். சரியா? அடுத்து ஒய் ஈக்குவேஷன் பார்ப்போமா? 0.5 வந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 2 × 0.5y² ப்ளஸ் 2 × 8y ப்ளஸ் 2 × 31.5 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ 2 × 0.5 என்ன வருது? 1. இப்போ 1x² ப்ளஸ் 2 × 8y என்னது? 16y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 × 31.5. ஃபஸ்ட்டு 2 × 31 என்னது? 62. 0.5 வந்து 2ஆல் பண்ணால் 1 ஆயிரும். அப்போ 1. இப்போ இங்கே எனக்கு என்னது? 63 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட ஒய் ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு ரூட்டு கண்டுபிடிப்போமா? ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 45 வரணும். எந்த நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணால் 45 வரும்? 45 ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் வரும்? 9 டேபிளில் வரும்.
சரிங்களா? 9 5s are 45. நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளில் வரும்? மன்னித்து விடுங்கள் மக்களே, இங்கே ஒரு புள்ளி வைக்க மறந்துட்டேன். இது 35 இல்லை 3.5, இங்கேயும் 3.5. அப்போ 4 × 3.5 என்னது? 14 தான். சரியா? இப்போ இந்த 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 14 வருமா? 9 + 5 = 14. அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னது? 9ம் 5ம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸா? அப்போ என்னோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? மைனஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போமா? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 63 வரும். எதில் வரும்? 9 7s are 63. சரியா? இப்போ இந்த 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 16 வருமா? 9 + 7 = 16. அப்போ இதோடது என்னது? 9ம் 7ம். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அப்போ எனக்கு என்னது? இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். இப்போ வாங்க, -9 -7. இப்போ இது யார்? இது எக்ஸுக்குரியாள், இது ஒய்க்குரியாள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் இந்த நம்பரோட பெருசா? இல்லை, இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. சரியா? நெக்ஸ்ட் இந்த நம்பர் இந்த நம்பரோட பெருசா? கிடையாது, இவன் தான் பெருசு, இவன் தான் பெருசு. நெக்ஸ்ட்டு -5 பெருசா -9 பெருசா? -5 தான் பெருசு. சரியா? இங்கே ஒரு பெரிய நம்பர், இங்கே ஒரு பெரிய நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு? இப்போயும் பாருங்களேன், -5 பெருசா -7 பெருசா? -5 தான் பெருசு. அப்போ இதுக்கும் எனக்கு ஆன்சர் என்னது? cannot be determined. எனக்கு என்னவா இருக்கும்? எக்ஸு ஒய்யை விட பெருசாகவும் இருக்கு, பெருசு கிடையாது. ஒய் எக்ஸை விட பெருசாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். சரி, என்னது? cannot be determined. ஏன் cannot be determined போட்டேன்? ஒன்று இவங்கெல்லாம் பெருசாக இருக்கணும். சரியா? அப்படின்னா எக்ஸ் வந்து பெரியாள், இவங்கெல்லாம் பெருசாக இருந்தால் ஒய் வந்து பெரியாள். இங்கே ஒருத்தன் பெருசாக இருக்கான். ஓகேவா? இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுறப்ப இவன் பெருசாக இருக்கான், இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுறப்ப இவன் பெருசாக இருக்கான். அப்படின்னா cannot be determined தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதுதான் நெக்ஸ்ட் சம். இப்போ இதில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயர்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆன்சரில் 2 வேல்யூ வரப்போகுது. ஒரு ப்ளஸ் வேல்யூ, ஒரு மைனஸ் வேல்யூ வரப்போகுது. க்யூப்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் வேல்யூ தான் வரும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுலலாம் 2 வந்துச்சா? 9 4, இங்கே வந்து 9 7 அப்படி வந்துச்சா? இப்போ கிடையாது. இப்படி x² ஒய் க்யூபு இல்லை x³ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்கொயர்டு கொடுத்ததுக்கு மட்டும் தான் எனக்கு 2 ரூட் இருக்கும். ஒய் க்யூபு கொடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரூட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எதை மல்டிபிள் பண்ணால் 49? 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 49 வரும். நெக்ஸ்ட்டு எதோட க்யூப் வேல்யூ வந்து 343? 7ஓட க்யூப் வேல்யூ. உங்களுக்கு க்யூப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதை டக்குன்னு போட்டுடலாம். க்யூப்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. இப்போ தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணி இன்னொரு நம்பரோட மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ நமக்கு நார்மலான வேல்யூலாம் தெரியுமா? 2 2s are 4, 3 3s are 9. அப்படி 4 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49. இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் அதோட நம்பரோட மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 × 2 6. இப்போ எனக்கு இது வராது. நெக்ஸ்ட்டு 9 × 3 7ல் முடியும், 27. அப்போ இந்த லாஸ்ட் 3 வராது. நெக்ஸ்ட்டு 16 × 4 64 ஆயிருமா? கரெக்டாக தானே சொல்கிறேன்? 16 × 4 எவ்வளோ? 64 தான். அப்போ எனக்கு 4 வந்துருமா? நெக்ஸ்ட்டு 25 × 5 லாஸ்ட் டிஜிட் 5 ஆயிரும். 36 × 6 அதுவும் 6 ஆயிரும். 49 9 × 7 என்னது? 3. இப்போ எனக்கு இதுதான் வரப்போகுது. சரியா? ஒய் க்யூப்னு கொடுத்துட்டாங்க, அது ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக தான் இருக்க போகுது. எனக்கு க்யூப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் அப்படியே போட்டேன், தெரியலாட்டினா இந்த மாதிரி வச்சு போடலாம். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கா? இது எக்ஸுக்குரியது, இது ஒய்க்குரியது, +7. சரியா? இது இதை விட எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. இதை விட இது கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸு ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டினா கம்மியாக இருக்கலாம். புரியுதா இந்த வேல்யூ ஏன் போட்டிருக்கோன்னு? எக்ஸு ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டினா இதை +7ஓட -7 கம்மி, அப்போ கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சரு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
நெக்ஸ்ட் மாடல் வந்து என்னென்னா ரூட் வச்சு வர மாடல். ஓகேவா? இந்த ரூட்லாம் வச்சு வந்துச்சுன்னா நம்ம எப்பயும் போல் ப்ராப்பராக ஒரு ஈக்குவேஷனை மாற்றிட்டு அந்த ஈக்குவேஷனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு √3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த 3யை இங்கே போய் டிவைட் பண்ணணும். இங்கே √2ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 2வை இங்கே போய் டிவைட் பண்ணணும். சரிங்களா? பண்ணுவோமா? அப்போ x² -15 + 162 டிவைடட் பை 3 = 0ன்னு வரும். இதை 3 டேபிளால் அடிங்க. 1 தடவை, 5 தடவை, 4 தடவை. இப்போ என்னோடய ஈக்குவேஷன் என்ன? x² - 15 + 54 = 0. இங்கே வாங்க. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். y² - இந்த 9 அப்படியே தான் இருக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? +36 2ஆல் டிவைட் பண்ண 18 = 0. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரே ஸ்டெப்லேயே எழுதியாச்சு. சரிங்களா? எது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 54 வரும்? 9ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 54 வருமா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 9 + 6 என்னது? 15 தானே? அப்போ இதோட ரூட்ஸ் என்னது? 9ம் 6ம் எக்ஸுக்குரியது. அடுத்து ஒய்க்கு எது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 18 வரும்? ஃபஸ்ட்டு 2 டேபிள்லேருந்து பார்க்கலாம். 2 9s are 18. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பார்க்கலாம். 3 6s are 18. சரியா? 2ஐ 9ஐ ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 11 வரும். 3ஐ 6ஐ ஆட் பண்ணால் தான் எனக்கு 9 வரும். புரியுதா? அப்போ எனக்கு 11 தேவையில்லை, 9 தான் தேவை. அப்போ இதோட ரூட் என்னது? ஒய்யோட ரூட்டு 3யும் 6ம். வெறும் இதை மட்டும் எழுதிட்டோம். ப்ளஸ்ஸா மைனஸான்னு போடணும்ல. இது எப்படி பார்த்தோம்? நமக்கு இங்கே ஈக்குவேஷனில் இருக்குது. மைனஸு அடுத்து ப்ளஸ் இருக்குது. மைனஸ் அடுத்து ப்ளஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்னது? ரெண்டுமே ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் பார்ப்போமா? இதுலேயும் மைனஸ் அடுத்து ப்ளஸ்ஸு. அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. 9 பெருசா 3 பெருசா? 9 தான் பெருசு. சரிங்களா? இங்கேவே இருக்கவன் பெருசாயிட்டான். 9 பெருசா 6 பெருசா? 9 தான் பெருசு. இப்போ இந்த 2 பேரோட 9 பெருசாயிருச்சு. டிக் அடிச்சுக்கோங்க. 6 பெருசா 3 பெருசா? 6 தான் பெருசு. சரியா? 6 பெருசா 6 பெருசா? இப்போ இங்கே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? இது ரெண்டுமே பெருசு, இங்கே மட்டும் ஈக்குவல். அப்படின்னா எக்ஸு ஒய்யை விட ஒன்று பெருசாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். புரிஞ்சுதா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரி, இது எப்படி போட்டோன்னு புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த சம். இப்போ வந்து நார்மலாக ஈக்குவேஷன் வந்துடும், நம்ம வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? நான் வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு. சரியா? அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு எப்பயுமே ஆன்சர் என்னவா இருக்கும்? கேனாட் பி டிட்டர்மைண்டாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படின்னு பார்ப்போமா? மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா நான் என்ன போடணும்னு சொன்னேன்? மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் சொன்னேன்னா, அப்போ இங்கே எனக்கு ஒரு ஆன்சர் ப்ளஸ்ஸு, ஒரு ஆன்சர் மைனஸில் வரும். இங்கே ஒரு ஆன்சர் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ஆன்சர் மைனஸில் வரும். இப்போ இதை கம்பேர் பண்ணுவோமா? இது எக்ஸுக்குரியது, இது ஒய்யுக்குரியது. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்படின்னா இவங்க 2 பேரும் இதை கம்பேர் பண்ணுறப்ப இதையும் கம்பேர் பண்ணால் இவன் பெருசாக இருப்பான், இவனையும் கம்பேர் பண்ணால் இவன் பெருசாக இருப்பான். அப்போ இங்கே ஒரு பெருசு, இங்கே ஒரு பெருசுன்னு இருக்குது. நான் என்ன சொன்னேன்? ஒன்றும் பெருசெல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு இது ஈக்குவலாக இருந்து பெருசெல்லாம் ஒரே இடத்துல, ஒன்று மேலே இருக்கணும், இல்லை கீழே இருக்கணும். மேலே ஒரு பெரிய நம்பர், கீழே ஒரு பெரிய நம்பர் இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் எப்பயுமே என்னவா வரும்? கேனாட் பி டிட்டர்மைன் தான் வரும். இந்த மாதிரி சம்மை செய்யாமலே ஆன்சர் போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த 5 இங்கேயும் 5 வந்திருக்கு, இங்கேயும் 5 வந்திருக்கு. அப்போ எப்பயும் போல் இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? 54 எந்தெந்த டேபிள்லலாம் வரும்னு பாருங்கள். 9 6. நெக்ஸ்ட் எந்த டேபிளில் வரும்? அப்போ உங்களுக்கு வந்து டேபிள்ஸ் தெரியாட்டா நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பெரிய நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், சின்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 18 இன்ட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3. சரியா? 18 3s are 54. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பெரிய நம்பரை போட்டு சின்ன நம்பர் போட்டோம்னா என்ன வரும்? 36 2s are போட்டால் 54 வராது, அதை விட கூட போயிடும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேல்யூவில் வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளெல்லாம் 54 வரும்? 27 2 டைம்ஸ் போட்டால் எனக்கு 54 வருமா? நெக்ஸ்ட்டு
54 1 டைம் போட்டால் தான் எனக்கு 54 வரும். சரிங்களா? அதே எழுதிக்கலாம். 54 × 1. இப்போ இந்த இதில் எல்லா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி பாருங்கள். எனக்கு 33 வருதா? 9 6 ஆட் பண்ணால் என்ன வரும்? 15 வரும். 18 3 ஆட் பண்ணால் 21. இது ரெண்டே ஆட் பண்ணால் 29. இது ரெண்டே ஆட் பண்ணால் 55. இதோட எந்த நம்பரை நான் மல்டிபிள் பண்ணி இதை கொண்டு வந்தாலும் என்னால் இது கொண்டு வர முடியல அப்படின்னா, ஓகேவா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பரை பிரிங்க. 5 எதால் பிரிக்க முடியும்? 1 × 5ன்னு தான் பிரிக்க முடியும். சரிங்களா? அப்போ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த நம்பரை பிரிக்க முடியாது. இந்த நம்பரை வச்சு நம்ம நம்பரை மல்டிபிள் பண்ணணும். சரியா? ரெண்டாவது நம்பரை வச்சு நம்ம ரெண்டாவது நம்பரெல்லாம் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோமா? 1ஐ 9ஐ மல்டிபிள் பண்ணால் என்னது? 9. 5ஐ 6ஐ மல்டிபிள் பண்ணால் என்னது? 30. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 39 வருது. 33 வரல. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் 18, இந்த நம்பரையும் ப்ளஸ் 15 வருமா? 5 3 சார் 15. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி பாருங்கள். 33 வருதா? அப்போ எனக்கு என்னோட ரூட் என்னது? இதோட ரூட் வந்து 18, 15. சரிங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு நம்பரை டேபிள் சொல்லியாக பிரிச்சிட்டோம். அப்போ நம்ம ஆட் பண்ணியும் வரல. ஏன்னா எனக்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அந்த நம்பரையும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்பரோட மல்டிபிள் பண்ணுங்கள். செகண்ட் நம்பரோட மல்டிபிள் பண்ணுங்கள். சரி, அப்போ நமக்கு வந்து ரூட்ஸ் கிடச்சிடும். இப்போ இந்த ரூட்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போடுவோமா? இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் வரும். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு பண்ணலாமா? 72 ஃபஸ்ட்டு எந்த டேபிள் வரும்? 2 டேபிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். 2 × 36 வருமா? நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வருமா? 3 டேபிள் எப்படி வரும்? 2 டைம்ஸு நெக்ஸ்ட்டு 4. சரியா? நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் வருமா? 4 × 18. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எந்த டேபிளில் வரும்? 6 டேபிளில் வரும். இது எப்படி? ஆப்வியஸாக 5 டேபிளில் வராது. அப்போ 6 டேபிளில் எத்தனை தடவை வரும்? 6 × 12 வரும். சரியா? நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளில் வரும்? 8 × 9. சரியா? அடுத்து 9 டேபிளில் போட்டாலும் 9 × 8 வருமா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் எங்கே எனக்கு 38 வருது? இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு 38 வருது. இது ரெண்டே ஆட் பண்ணால் வராது, 27. இது ரெண்டே ஆட் பண்ணால் 22. இது ரெண்டே ஆட் பண்ணால் 18. இது ரெண்டே ஆட் பண்ணால் 17. இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு நான் அது கண்டுபிடிச்சதுலேயே எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? வந்துருச்சு அப்படின்னா இதவே நம்ம ரூட்ஸாக எடுத்துக்கலாம். 2,36. ஆனால் என்ன போடணும்? 5 இங்கே இருந்துச்சுல, டிவைடட் பை 5. இங்கேயும் டிவைடட் பை 5 போடணும். ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ். நெக்ஸ்ட்டு இப்படி வந்தாலும் இங்கே நம்ம 5ஐ பிரிக்காட்டினாலும் டிவைடட் பை 5 போடணும். இங்கே நம்ம 5ஐ பிரித்தோம். அப்படி பிரித்தாலும் நம்ம டிவைடட் பை 5 போடணும். பார்ப்போமா? இப்போ இங்கே எழுதலாம். எக்ஸோட ரூட் என்னது? -18/5, -15/5. ஒய்யோடது என்னது? -2/5, -36/5. இப்போ இங்கே உட்காந்து டிவைட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு 5 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்னோடய ரூட் என்ன வரும்? எக்ஸ் வந்து -18 -15, ஒய் வந்து -2 -36. இப்போ இதில் யார் பெரிய ஆள் சின்ன ஆள்னு பார்ப்போமா? -18 பெருசா -2 பெருசா? இவன் தான் பெருசு. -18 பெருசா -36 பெருசா? அப்போ இவன் தான் பெருசு. இங்கே ஒரு பெருசு இங்கே ஒரு பெருசு வந்துருச்சு. எந்த நம்பருமே ஈக்குவலாக இல்லை. அப்போ இது எனக்கு என்னது? cannot be determined. ஓகேவா? இந்த சம்முக்குரிய ஆன்சரு, இந்த ரெண்டாவது சம்முக்குரிய ஆன்சரு cannot be determined. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? இப்போ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் அப்படின்னா என்னோடய ஆன்சர் என்ன வந்துச்சு? cannot be determined. அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ணோம்? இங்கே எனக்கு 5ன்னு வந்து ஒரு புது வேல்யூ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரே மாதிரி வேல்யூ வரல, வேறு வேல்யூ வந்துச்சு. ஆனால் இந்த சம் நம்ம செய்யலை. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? வெறும் x², வெறும் y² வந்துச்சு. ஆனால் இங்கே 5, இங்கேயும் 5 வந்திருக்கு. நான் எப்பயும் போல் பிரித்தேன். எனக்கு எந்த டேபிள்லையுமே வரல. அப்படின்னா என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த 5ஐ பிரித்து
ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் இருக்கிறத செகண்டுக்கும் மல்டிபிள் பண்ணி அதை ஆட் பண்ணி பார்த்தோம். எப்போ 33 வந்துச்சோ அதை ரூட்டாக எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்படி இங்கேயும் 5 இங்கேயும் 5ன்னு இருக்குது அப்படின்னா கடைசியில் நம்ம டிவைடட் பை 5 போடணும். சரியா? இதெல்லாம் ப்ராப்பராக செய்ய வேண்டியது. ஆனால் எக்ஸாமில் வந்து இங்கேயும் 5 வருதுன்னா இங்கே ரூட்டில் 5 இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. டேரெக்டாகவே -18 -15ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே நான் பிரித்தேன், எனக்கு வந்துருச்சு. நான் எப்பயும் போல் எடுத்து எழுதிட்டேன் நார்மலாக. இந்த 5 போட்டு இங்கே இது வந்துருச்சு. இந்த 5 எல்லா 5ம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இதில் எது பெருசு சிறுசுன்னு பார்த்து எழுதியாச்சு. இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்ப்போமா? எடுத்த உடனே 49 20லாம் இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. எப்பயும் போல் இந்த நம்பரை எதை மல்டிபிள் பண்ணால் வரும்? 15 × 5. வேறு ஏதாவது நம்பரில் வருமா? வராது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 140 வருதா? வரல. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை பிரிப்போம். இதை எப்படி பிரிக்க முடியும்? 7 7. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 7 வச்சு 15, இந்த 7 வச்சு 5 மல்டிபிள் பண்ணுவோமா? 15 7 சார் என்ன வரும்? 105 ப்ளஸ் 7 5 சார் 35. எனக்கு ஆட் பண்ணால் 140 வருமா? 110 140. அப்போ என்னோடய ரூட்ஸ் என்னது? 105, 35. எப்பயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மறந்துடக்கூடாது. முன்னாடி மைனஸ் அடுத்து ப்ளஸ் அப்படின்னா என்ன வரும்? ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் வரும். சரிங்களா? இந்த வருதா? மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இதில் பண்ணி பார்ப்போமா? 56 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளால் 28. நெக்ஸ்ட்டு 4 டேபிளால் 14. நெக்ஸ்ட்டு 8 டேபிளால் 7. இப்போ இதில் ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் எனக்கு 67 வருதா? இது ரெண்டே ஆட் பண்ணால் 30, இது ரெண்டே ஆட் பண்ணால் 18, இது ரெண்டே ஆட் பண்ணால் 15. வரல. இப்போ இந்த நம்பர் எப்படி பிரிக்க முடியும்? 2 10ன்னு பிரிப்போம். நெக்ஸ்ட்டு வேறு எப்படி பிரிக்கலாம்? 4 5ன்னு பிரிக்கலாமா? வேறு மாதிரி பிரிக்க முடியுமா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணலாம். இந்த 2 வச்சு இந்த 2 4 இது 10. அப்போ என்ன ஆயிடுச்சு? 280 ஆயிடுச்சு. ஆப்வியஸாக எனக்கு வராது. நெக்ஸ்ட்டு 2 4 8 10 140 14 அப்படின்னா 140 ஆயிடுச்சு. வராது. 2 8 16 ப்ளஸ் 10 7 70 என்ன ஆயிடுச்சு? 86 ஆயிடுச்சு. நமக்கு என்ன வேணும்? 67 தான் வரணும். நெக்ஸ்ட்டு இதை வச்சு இதை பண்ணுவோமா? 4 2 8 5 இது அப்படின்னா 140. நெக்ஸ்ட்டு 4 4 16 14 5 70 4 8 32 5 7 35. இதை ஆட் பண்ணால் 86, இதை ஆட் பண்ணால் 67 வருதா? அப்போ எனக்கு வந்து என்ன வரணும்? இதுதான் என்னோட ரூட்ஸு. வேல்யூ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ரூட் எடுத்து எழுதிக்கிறேன். 32 35. இங்கேயும் அதே மைனஸ் ப்ளஸ். அப்போ எனக்கு வேல்யூ என்னது? ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஈக்குவல் வந்து வரப்போகுது. சரிங்களா? இது பெருசா இது பெருசா? இவன் தான் பெருசு. இது பெருசா இவன் தான் பெருசு. அப்போ எக்ஸ் greater than or equal to y. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போமா? இதில் 7 5 ஆட் பண்ணால் 22 வராது. இது வேறு டேபிளில் வருமா? வராது. அப்போ இந்த 3 எப்படி பிரிப்போம்? 1 3. சரி, அந்த 1 வச்சு 7 மல்டிபிள் பண்ணால் 7, 3 வச்சு 5 மல்டிபிள் பண்ணால் 15. ஆட் பண்ணால் 22 வருதா? அப்போ 7, 15 மைனஸ் ப்ளஸ்னால் எனக்கு ரெண்டுமே ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கே பிரிப்போமா? 21 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் 7 டைம்ஸ் வரும். இதை ஆட் பண்ணால் 26 வரல. அப்போ 8 எப்படிலாம் பிரிக்கலாம்? 2 4. வேறு 8 1 டேபிளையும் கன்சிடர் பண்ணிக்கிறணும். சரியா? ஃபஸ்ட்டு 2 வச்சு 3 மல்டிபிள் பண்ணுங்கள் 6, 4 வச்சு 7 மல்டிபிள் பண்ணுங்கள் 28. ஆட் பண்ணால் 26 வருதா? வரல. 8 வச்சு 3 மல்டிபிள் பண்ணுங்கள் 24. 1 வச்சு 7 மல்டிபிள் பண்ணுங்கள் 7. இப்போ ஆட் பண்ணால் என்ன வருது? 31 வருது. நல்லா கவனிங்க. நான் எப்பயும் போல் இதை பிரிச்சிட்டேன். இவ்வளோ இது ஃபஸ்ட்டு டைமு, இது செகண்ட் டைம் வந்துச்சு. இதை வச்சு பண்ணி பார்த்தேன், வரல. இதை வச்சும் பண்ணி பார்த்தேன், வரல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை உல்டாவாக போடுங்க. 4 முன்னாடி 2 பின்னாடி. சரியா? இப்போ 2 வச்சு 3ஐயும் 4 வச்சு 3ஐயும் 2 வச்சு 7ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள்.
4 3s are 12 ப்ளஸ் 2 7s are 14. இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள், 26 வந்துருச்சா? அப்போ செஞ்சோம், எனக்கு இவ்வளோதான். ஆனால் எப்படி செஞ்சாலும் இதுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த ரூட்டை இப்படி உல்ட்டாவாக போட்டிருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கேயும் மைனஸ். இந்த சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பிரிங்க. 2 டேபிளால் என்ன வரும்? 1 தடவை, 2 தடவை, 6 தடவை. நெக்ஸ்ட்டு 3 டேபிளால் வருமா? வரும். 8 தடவை, இதெல்லாம் டேபிள், 8 தடவை, அடுத்து 4 தடவை. நெக்ஸ்ட்டு 4 டேபிளால் வருமா? வரும். 6 தடவை, 3 தடவை. நெக்ஸ்ட்டு 6 டேபிளால் வருமா? வரும். 4 தடவை, 2 தடவை. நெக்ஸ்ட்டு 8 டேபிளால் வருமா? 21 42. நெக்ஸ்ட்டு 7 டேபிளால் வரும். 7 டேபிளால் 3 டைம்ஸ் 21 மிச்சம் 6 டைம்ஸ் 42. நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளில் வரும்? 8 டேபிளால் வருமா? வராது. 9 டேபிளால் 18 இங்கிட்டு 72. இப்போ 9 டேபிளால் 2 டைம்ஸு 72 என்னது? 8. நெக்ஸ்ட்டு ஆப்வியஸாக இது 10 டேபிளில் வராது. அப்போ என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4, அப்போ இது வந்துருச்சு. 3 பண்ணால் 6, அப்போ இது வந்துருச்சு. 4 பண்ணால் 8, 8ல் நமக்கு வரல, சரியா? அப்போ 7 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 14. இதை 2ஆல் குறைச்சி பார்க்கணும், சரியா? இது கூடுச்சுன்னா இது குறையும், இது கூடுச்சுன்னா இது குறையும். 14 இன்ட் இது 18. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள், 28 32 வந்துருச்சா? நெக்ஸ்ட் இதையும் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். 18 14. சரி, இதுக்கு எனக்கு ஆன்சர் வந்துருச்சுல. அப்போ எனக்கு இதோட ரூட்ஸ் என்னது? 14, 18. எதை வேணால் முன்ன பின்ன போட்டுக்கலாம். மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. நமக்கு அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் மைனஸ்ன்னு வரும். இங்கே 770. இது என்ன வரும்? 7 டேபிளால் 11 டைம்ஸ் வரும், சரியா? நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளாலலாம் வரும்? நார்மலாக 2 டேபிளால் போடுமா? 350 இன்ட்டு 385 வரும். நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளில் வரும்? 10 டேபிளில் வருமா? 10 இன்ட்டு 77. இப்போ இதில் எதை ஆட் பண்ணாலுமே எனக்கு இது வரல. முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? நான் அதை பிரித்து போட்டு ஆட் பண்ண இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு கான்செப்ட். இப்போ இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். 770. 2 டேபிளால் என்ன வந்துச்சு? 385 வந்துச்சா? 385. நெக்ஸ்ட்டு 5 டேபிளால், இதை 5 டேபிளாலே எழுதலாம், சரியா? எழுத மறந்துட்டேன். 5 இன்ட்டு 140 154. அப்படினால எனக்கு ஆன்சர் என்னது? வரல. நெக்ஸ்ட்டு இதை 5 டேபிளில் பண்ணோம்னா 7 டைம்ஸு, திரும்ப 7 டைம்ஸு. நெக்ஸ்ட் இது 7 டேபிளில் 11 டைம்ஸு, 11 டேபிளில் அவ்வளோதான், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் என்ன வரும்? 22 வரும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், 35 வரும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி பாருங்கள், 57 வந்துருச்சா? அப்போ இதோட ரூட் என்னது? 22 35. ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸ் மைனஸ், சரியா? இப்போ இங்கே என்ன வந்துருச்சு? -22 -35 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது பெருசா இது பெருசா? இதுதான் பெருசு. இது பெருசா இது பெருசா? இதுதான் பெருசு. நெக்ஸ்ட்டு இதுவா இதுதான். இதுவா இதுதான். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன? எக்ஸு ஒய்யை விட பெருசு. புரிஞ்சுதா? நீங்கள் இத்தனை ஃபார்முலா இருக்குது, இத்தனை ஃபார்மெட் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஃபார்முலாலாம் கிடையாது, இத்தனை ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, சரியா? நான் இங்கே செய்ய டக்குன்னு உங்களுக்கே இதுக்கு இப்படி பண்ணணும், இதுக்கு இப்படி பண்ணணும்னு தோணிடும். இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு என்னால் போய் எல்லா சமயம் அட்டன் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களால அட்டன் பண்ண முடியும். ஆனால் ஸ்பீடாக அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா அது உங்கள் ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? நிறைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண இப்போ ஒரு நம்பரை பார்த்தாலே இதுக்கு இந்த நம்பர் தான் வரும், இந்த இது பார்த்தாலே இதுக்கு இந்த நம்பர் தான் வரும், நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம். 96 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளால் போடுமா? 48 வந்துச்சா? வரல. நெக்ஸ்ட்டு 4 டேபிளால் 24
வருமா? இப்போ தான் நம்ம வந்து முக்கியமாக பார்த்தோம். இத்தனை தடவை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ மைனஸு 24லேருந்து 4 மைனஸ் பண்ணால் எனக்கு 20யா? இப்போ எனக்கு இது வரும். சரியா? நெக்ஸ்ட் இதுதான் ரூட் 4 24 மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்குது. சரியா? மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்குது. அப்போ என்னோடய ஆன்சரில் என்ன வரும்? ப்ளஸ்ஸு வரும். இது எனக்கு ஆன்சரா? நார்மலாக நான் இது 2 நம்பரை கூட்டினா தான் எனக்கு இது ஆன்சர். நான் என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸ் பண்ணியிருக்கேன். சரியா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணால் தானே -20. இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் இருந்தால் தானே எனக்கு -20 ஆன்சராக வரும். அப்போ இது என்னது? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. புரியுதா? இப்போ இதை நம்ம ஆன்சரை எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸ்ன்னு எழுதுவோம், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஆனால் இப்படி எழுதுகிறப்ப எனக்கு என்ன வருது? இது ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்பு. இது நான் கண்டுபிடிச்ச ரூட்டு. எனக்கு இப்படி பண்ணால் என்ன வருது? +20 ஆன்சராக வருது. எனக்கு ஆன்சர் என்ன வேணும்? -20 வரணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நம்ம நார்மலாக இப்படி எழுதுகிறப்பே பாருங்கள், இங்கிட்ட ஒரு ப்ளஸ் இங்கிட்ட ஒரு மைனஸ் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் ஏதோ ஒரு மைனஸ் இருப்போகுது. எனக்கு வர வேண்டியது என்னது? ரெண்டுமே ப்ளஸ்ஸில் வரணும். அப்படின்னா தான் மைனஸ் ப்ளஸ்னால் எனக்கு ஆன்சர் என்ன? +ப்ளஸில் வரணும். நெக்ஸ்ட்டு வேறு எதில் வரும்? 8 12. சரியா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 96 வருமா? வரும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 20 வருமா? வரும். அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? +8 +12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்ப்போமா? இதை பிரிப்போமா? 11 டேபிளில் 21 டைம்ஸ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 11 20 ஆட் பண்ணால் 32 வந்துருச்சு. அப்போ என்னோடய ரூட் என்னது? 11 21. 21 தான் ரூட்டு. இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும்? ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரணும். சரியா? இது ஒய். எக்ஸில் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. x = 8 12 இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஒய்யில் ரெண்டுமே மைனஸு. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா? எக்ஸு > ஒய். இதுதான் ஆன்சர். இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே இதெல்லாம் இப்படியெல்லாம் சம் இருக்குது, அதுக்கு இப்படியெல்லாம் கான்செப்ட் இருக்குதுன்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஓ இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதான். இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இந்த சம்மை செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். தெரியலாட்டா அந்த சம்மை நான் டிஸ்கிரிப்ஷனில் செஞ்சுருக்கேன். ஓகேவா?